இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வாக்குறுதியை இயேசு இந்த வாசகங்கள் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். இயேசு சீடர்களிடத்தில் கூறுகின்றார், சில காலங்கள் உங்களோடு இருப்பேன், சில காலங்கள் உங்களோடு இருக்க மாட்டேன், மீண்டும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். சீடர்களுக்கு அது ஒரு புரியாத ஒரு புதிர். இயேசு அதற்குரிய விளக்கம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. சில காலங்கள் நான் இப்பொழுது உங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பது போல் வாழ்ந்து கொண்டிருப்பேன், சில காலங்கள் இருக்க மாட்டேன் என்று சொன்னது இயேசுடைய மரணத்திற்கு பின்பு அவர் உயிர் தெழுவதற்கு முன்பு 3 நாட்கள். அந்த 3 நாட்கள் அவர் இந்த உலகில் அதுவரை பிறந்து மரித்து போயிருந்த ஆன்மாக்களை தட்டி எழுப்பி அவர்களை விண்ணகத்திற்கு அனுப்பிய நாள். அது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து வெற்றி அனைத்தையும் கொடுத்த ஒரு நாள். அந்த நாட்களில் அவர்களோடு இல்லை என்பதும், உயிர்த்த பிறகு மீண்டும் இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுப்பதாக அவர்களோடு இருப்பதை நாம் காண்கின்றோம். இதன் வழியாக இயேசு நமக்கு சொல்ல வருவது என்ன? துன்பம் நிரந்தரம் இல்லை, துன்பத்திற்கென்று ஒரு முடிவு உண்டு. ஆகவே நாம் யாரும் மனம் சோர்ந்து போக வேண்டாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகின்றார். எப்படி இறப்பு, அதுவரைக்கும் இறப்புத்தான் இருந்தது, ஆனால் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு உயிர்ப்பு வந்ததோ, அதாவது நாம் அனைவரும் உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு மகிழ்ச்சி செய்தியை இயேசு நமக்கு இருக்கிறது போன்று எல்லா துன்பங்களும் இன்பகரமாக மாறும் என்பதை இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். காரணம் என்னவென்றால், மனிதர்களாகிய நாம் பல விடயங்களுக்காக கவலைப்படுகின்றோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய உடல் நலத்திற்காக, உடல் அழகிற்காக, உடலுடைய அமைப்பிற்காக, பலவற்றிற்காக நாம் கவலைப்படுகின்றோம். குடும்ப சூழலுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, நான் விரும்புவது போன்று ஒன்றும் அமையவில்லை என்பதற்காக, நான் விரும்பியதனை கிடைக்கவில்லை என்பதற்காக, இதுபோன்று பலவற்றிற்காக நாம் கவலைப்பட்டு மனவேதனை அடைகின்றோம், கவலை அடைகின்றோம். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுக்கவில்லையே என்று கேட்கின்றார். அதாவது உடல் துன்பத்தை நாம் எடுத்து சிந்தித்து பார்த்து கவலை கொள்கின்றோம். ஆனால் ஆன்மாவினுடைய துன்பத்தை நாம் எப்பொழுதாக உணர்ந்திருக்கின்றோமா? ஏனென்றால் ஆன்மாவை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்திவிட்டால் மற்ற அனைத்தும் உங்களுக்கு எளிதாக மகிழ்ச்சி அடைந்துவிடும். ஆகவே துன்பத்தில் இருப்பது என்பது இறைவனை விட்டு விலகி இருப்பதுதான் துன்பமே ஒழிய மற்ற துன்பங்கள் எல்லாம் வரும் போகும். ஆனால் நிரந்தர துன்பம் அல்லது நிரந்தர இன்பம் என்பது கடவுளோடு இருப்பதும் கடவுளை விட்டு விலகி இருப்பதும் என்பது அதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை போன்று துன்பம் வரும்பொழுது நம்பிக்கை இழக்கின்றோம், வாழ்வே இருளடைந்து விட்டது போல் கருதுகிறோம். ஆனால் சில காலங்களில் துன்பங்கள் இருக்கும், இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்வில் பல நேரங்களில் நம்பிக்கை இழந்து இருக்கின்றோம். காரணம் என்ன? நான் நினைத்தது போல் நடக்கவில்லை என்பதாலா, இல்லை நான் நினைத்தது போல் பிறர் இருக்கவில்லை என்பதாலா? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. நமது வாழ்வின் நோக்கம் உண்மையை நோக்கி இருக்க வேண்டும். அதாவது அந்த உண்மை என்பது கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரே அன்றும் இன்றும் என்றென்றும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.